இது பார்ட் 2. நம்ம இங்கேருந்து அடுத்த வந்து நம்ம மாசி பெரியண்ண சுவாமி கோயில் போகிறோம். நம்ம இந்த பாதையை பார்க்கும்போது எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வந்துச்சு, அதை நீங்களே கேளுங்க. சத்தம் என்ன, அரண ஊரும் சத்தம் என்ன, கொட்டாங்கூவும் சத்தம் என்ன, கொளவி பாடும் சத்தம் என்ன, ஒத்தையில காகமுன்னு ஓந்தி கரையும் சத்தம் என்ன, ஊழையிடும் நதியோட. நேரம் மாசி பெரியசாமி கோயில் தரிசனத்துக்கு போயிட்டு வரோம். ஃபஸ்ட்டு வரதா இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காமாட்சி அம்மனை இன்னைக்கு தரிசனம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் அண்ணனை பார்க்கணும். அண்ணனை பார்த்துட்டு தங்கச்சியை பார்க்கக்கூடாது. இவங்களாம் மனிதர்களாக இருந்து கடவுளானவங்க. அந்த கதை வந்து எங்களுக்கு தெரியும். எங்கள் ஊருக்கும் பக்கத்து ஊர், அதுக்கும் பக்கத்து ஊரில் தான் அவங்க இருந்து வாழ்ந்து ஆடு மேய்க்க வந்தப்போ மாசி பெரியன் என்ன பண்ணார், ஆடு மேய்க்க வந்தார். இங்கே வேலைக்கு வந்த இடத்துல கொல்லிமலை ஒரு பிடிச்சி போய் உக்காந்துட்டார். இந்த இடத்த விட்டு நான் நகர மாட்டேன் அப்படின்ட்டு. தங்கச்சி வந்து காமாட்சி அம்மன் கூப்பிட்டாங்க, அண்ணே நீ கீழே இறங்கி வானே அப்படின்ட்டு. இல்லைம்மா எனக்கு இந்த இடம் பிடிச்சிருச்சு, நான் இங்கேயே உக்காந்துக்கிறேன், நீ அங்கேயே இருமா, எதுக்கு நீ மலை ஏறி வரணும் அப்படின்னாரு. இப்போவும் பரிச்செட்டிப்பாளையம் போனீங்கன்னா காமாட்சி அம்மன் இருக்கும். அதுதான் உண்மையான அந்த இடத்துல இருந்த காமாட்சி அம்மன். அதோட பதிவை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. எல்லாத்தாலேயும் அந்த ஊருக்கு போக முடியாது. பக்கத்தில் இருக்கிறவங்க போகலாம், அதுக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்க போகலாம், வெளியேருந்து வரவங்க போக முடியாதுமா. போகிறதா இருந்தால் வருஷப்பாளையத்தில் காமாட்சி அம்மன் கோயில் போங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நேராக மாசி பெரியண்ண சுவாமிக்கு வந்திருக்கோம். அவர் தரிசனத்தை முடிச்சுட்டு எட்டுக்கை அம்மன் கோயில் போகிறோம், அதையும் பார்ப்போம். வீடு கட்டுறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னா இருந்தால் கல் அடுக்கி வச்சு ஒவ்வொரு கல் மேலேயும் அடுக்கி வச்சா கண்டிப்பாக நீங்கள் வீடு கட்டிடுவீங்க. இதை நான் வந்து 8வது படிக்கும்போது நிறைவேற்றினேன். 8வது படிக்கும்போது இந்த கல்லை அடுக்கி வச்சதில் 2018 வீடை கட்டி முடித்தோம் மாசி பெரியண்ண அருளால். இப்போ அந்த கோயிலை பார்ப்போம் வாங்க. இதான் மாசி பெரியண்ண சுவாமி. அண்ணனும் அந்த குடிசையில தான் இருப்பார், தங்கச்சியும் குடிசையில தான் இருப்பாங்க. அவங்களுக்கு கோயிலே வேணாம், எனக்கு இந்த குடிசையே போதும், அந்த இடத்துல தான் அவர் வந்து உக்காந்தார் மாசி பெரியண்ண. பாருங்க, ஆடி 18க்கு எவ்வளோ கும்பல் வரும் நீங்களே பாருங்கள். இதெல்லாம் 18க்கு ஆடி 18க்கு வரதா இருந்தால் மொதல் நாள் வாங்க, ஆடி 18க்கு அப்புறம் வாங்க. கும்பலாக இருக்கும், சாமி பார்க்கலாம். ஆனால் கும்பல்லையும் நம்ம சாமி பார்க்கலாம். மற்ற நாளில் வரதா இருந்தால் வாங்க, ஃப்ரீயாக இருக்கும், சாமி பார்த்துட்டு போகலாம். இந்த 2 நாள் கொஞ்சம் கும்பலாக இருக்கும், அவ்வளோதான். ஆடி பெரியண்ண சாமி பாருங்க. அப்புறம் கொடுத்திடுவாய் திருவையுள்ள கருப்பணசாமி ஆட்டமதி தீர்த்திடுவாய் ஆமைக்கு மண்டகமா
இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா வேலில் வந்து கோழி சொருகி வச்சுருப்பாங்க. அது ஒவ்வொருத்தவங்களோட வேண்டுதல். இதுதான் மாசி வெறியன்னா சுவாமி குன்னுலேயே பெரிய குன்று மாசி குன்னுன்பாங்க. இதுதான் அந்த குன்னுன்றது இந்த கல். அதுதான் வேலில் வந்து கோழிலாம் சொருகி வச்சுருப்பாங்க. அதை நம்ம பார்ப்போம். பார்த்தீங்களா எத்தனை கோழி சொருகி வச்சுருக்காங்க. நம்ம போகும்போது ஒவ்வொன்றையும் அந்த கோழி பக்கத்தில் வீடியோ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். மாசி பெரியண்ண சுவாமி கோயிலுக்கு வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக வரோம். அதாவது கோட்டபாளையத்துலேருந்து 8 வருஷமாக நாங்கள் அந்த மலைக்கு வந்து ஏறிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் அந்த மலையில் வந்து ஏறும்போது எங்களுக்கு வந்து உடம்பு வந்து ஒரு குளிர்ச்சித்தனமும் அப்புறம் உடம்புல இருக்கிற கெட்ட நீர் எல்லாமே வெளியேறுது. உடம்பே வந்து புது உடம்பு மாதிரி நமக்கு தோணும். ஒரு வாட்டி வந்து இந்த கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு பாருங்கள், நினச்சது நடக்கும் கண்டிப்பாக. மருதாரம் தலையில் வச்சு மருதாரம் பக்கம் வச்ச சிவனே 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 ஒருபோதும் மறவாதுன்னை திருவோரம் பாடும் இந்த மகனே 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 கண் கொண்டு பாரும் மையா மரமுண்டு தாரும் மையா சாதர்வேதா எனையாளும் மகராதா ஐயா நீ பார்த்தா என் கையாலாகாதா. ஒரு தாரம் தலையில் வச்சு மறுதாரம் பக்கம் வச்ச சிவனே சிவனே சிவனே. ஆற்றில் ஒரு காலை வைத்தான், சேற்றில் ஒரு காலை வைத்தான், சிவனே சிவனே சிவனே. ஊழுக்கும் ஆசைப்பட்டான், இசைக்கும் ஆசைப்பட்டான், மகனே மகனே மகனே. பறந்தோடி பாரும் மையா பாவத்தை தீரும் மையா சர்வேதா எனையாளும் மகராஜா ஐயா நீ பார்த்தா என் கையாலாகாதா. ஒரு தாரம் தலையில் வச்சு மறுதாரம் பக்கம் வச்ச சிவனே சிவனே சிவனே. கைக்குள்ளே கனியும் உண்டு தாயை ஏன் தேடி போனான் சிவனே சிவனே சிவனே. படிச்சாலும் புத்தி வல்ல. ஆடி 18 அன்னைக்கு அரப்பளீஸ்வரர் கோவிலில் திருவிழா நடக்கும். அப்போ ஆர்கெஸ்ட்ரா நாடகம் இந்த மாதிரி நடத்துவாங்க. நாங்கள் இந்த வருஷம் போயிருந்தப்போ நாடகம் தான் போட்டிருந்தாங்க. அதை நீங்களே பாருங்கள். இது இறங்குற பாதை. நம்ம அரப்பளீஸ்வரர் கோயிலேருந்து கொல்லிமலையிலேருந்து இப்போ இறங்கி நேராக நம்ம புளியாஞ்சோலை தான் போயிட்டுருக்கோம். இது வந்து ஒத்தையடி பாதை தான். ஃபுல் ஒத்தையடி பாதை மட்டும்தான் இதில் பாருங்க. வியூ பாயிண்ட் பார்த்தீங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் வியூ பாயிண்ட் தான். ஃபுல்லாக நம்ம இறங்குற பாதை ஃபுல் அண்ட் ஃபுல் ஒத்தேரி பாதத்தில் தான் நம்ம இறங்கிட்டு இருக்கோம். இப்போ ரிஸ்க்கு மரம் எரிஞ்சு போய் கிடக்குது. எல்லாம் காட்டுத்தீ அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான் அது. காட்டுத்தீ ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. காட்டுத்தீ, இதுதான் காட்டுத்தீ. ஆற்றுல தண்ணி இல்லாமல் நான் பார்த்ததே இல்லை. ஆடி 18னா அடிச்சுட்டு போகும் தண்ணி. நாங்கள் மலைக்கு போயிட்டு இறங்கி வரும்போது பாதையில் போகும்போது இந்த தண்ணி அவ்வளோ போகும். ஆனால் அந்த வருஷம் பாதையில் நடந்து போகல, ஆற்றுல தான் நடந்து போனோம். அந்த நிலைமைக்கு வந்துருச்சு. இனி போகிற காலம்லாம் பார்த்தா
6 இருக்குமா என்னன்னு தான் டவுட்டு.